அம்மாவை நீ எந்திரிச்சு போ சொன்னியா? நானும் போ சொல்லல. அப்புறம் என்ன, அவங்களா போனா நாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு எப்ப என்ன தோணுதோ அப்ப சாப்பிட்டுக்கிடட்டும். இது பாரு, சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்கும் பிடிக்காம போயிடும். முதல்ல சாப்பிடு, அப்புறமா சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்குமே பிடிக்காது, கேட்டுக்கோங்க. அப்புறமா என்ன குறை சொல்லக்கூடாது. நீ அத்தைய ரொம்ப டீஸ் பண்ற விஷால். அவங்க என் அம்மா இசை, அவங்களை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? நீ சாப்பிடு 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 சாப்பிடு. நீ எனக்காக நிப்பேன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நான் தாங்கிக்கிற விஷால். சாப்பிடு. அது என்னக்கா சொல்றேன்? ஆமா வர்ஷினி, இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன், கேளு. நம்ம மாமா கார்ல மயங்கி விழுந்தாருல்ல? ஆமா, அது இந்த ஸ்ரீஜாவோட பிளான் தான். மாமாவோட கார் பெர்ஃப்யூம்ல ஏதோ கெமிக்கல கலந்து மாமாவை கொலையே பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கா. அத விஷால் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, அதனாலதான் விஷால் உனக்கு சப்போர்ட் பண்றாரா? ஆமா, இத்தனை நாளா ஸ்ரீஜாவை நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால நம்ம சொன்ன எதையுமே அவர் நம்பல. இப்போ ஸ்ரீஜாவோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சுல, அதனால இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு என் மேல. ஏங்கா, இந்த ஸ்ரீஜால ஒரு மனுஷ பிறவியா? அவ மனசுல எவ்வளவு வன்மம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா? வர்ஷினி, அத்தை எதுக்காக கூப்பிட்டிருப்பாங்க? எனக்கு எப்படிக்கா தெரியும்? இல்ல, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அக்கா, கண்டிப்பா அத்தை பண்ணதுக்காக உன்கிட்ட சாரி கேட்பாங்கக்கா. அவங்க காலத்துல ஜாதகம் ஜோசியம்னு நம்புறதெல்லாம் சரிதான். இப்பவும் அதே சொன்னா எப்படிக்கா? இப்பவும் எனக்கும் ராகவுக்கும் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏய் வர்ஷினி, அக்கா அக்கா அக்கா, சீரியஸா எடுத்துக்காத. ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன். உன் ஜாதகம் சரியில்லைன்னு வெளிய போ சொன்னது சரினா, அப்போ அந்த ஸ்ரீஜாவை மட்டும் எதுக்கு அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க? சரி வாக்கா, அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்வீட்டா எதுக்குங்க? நம்ம கார் டிரைவர் மூர்த்தி இருக்காருல்ல, அவருக்கு பேத்தி பிறந்திருக்கா. ஓ, மூர்த்தியோட மகனுக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. சுபத்ரா, என்னாச்சு? ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணு இல்லன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம பசங்க கல்யாணத்துல எந்த குறையும் வந்துட கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணோமே, கடைசியில நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அங்க நடந்த எதுவுமே நமக்கு சந்தோஷமானதாவே இல்ல. உண்மைதான் சுபத்ரா. ஆனா அது எல்லாமே நம்ம கைய மீறி நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கவலைப்படுறதை விட இனி அதை எப்படி சரியா கொண்டு போறதுன்னு தான் நாம யோசிக்கணும். நானும் அப்படிதாங்க நினைச்சேன். காலப்போக்குல அவங்களுக்குள்ள ஒத்து போயிடும், எல்லாம் நல்லபடியா மாறிடும்னு மனசு மாத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இசையோட ஜாதக விஷயம் என் மனசு சுக்கு நூறா ஓடிச்சிடுச்சு. அதனால எந்த பொண்ணுக்குமே செய்யக்கூடாத ஒரு கொடுமையை நான் இசைக்கு செஞ்சிட்டேங்க. எந்த மாமியாரும் மருமகளுக்கு செய்யக்கூடாத பாவத்தை நான் செஞ்சிட்டேங்க. என்ன சொல்ற சுபத்ரா? அப்படி என்ன செஞ்சிட்ட நீ?
நீயும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே கூடாது. சத்தியம் பண்ணு. இது சத்தியம். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சுபத்ரா? எதுக்காக இசைக்கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கின? நீயே இப்படி செய்யலாமா? ஆ? நியாயமா இது? அவளோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் உறுதியா சொல்லிட்டாரு. விஷாலும் இசையும் 2 வருஷத்துக்கு சேர்ந்து வாழவே கூடாது. அப்படி அவங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தா அது விஷாலுக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இசைய வீட்டை விட்டே அனுப்புனேங்க. ஆனா விஷால் என்கிட்டயே சண்டை போட்டு என் பொண்டாட்டின்னு திரும்ப இசைய இங்க கூட்டிட்டு வந்துட்டா. நான் என்ன பண்ணட்டுங்க? ஏய், ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருக்கிறவங்க ஜோசியர் சொன்னதை மீறி நடந்துகிட்டா எனக்கு நம்ம விஷாலும் முக்கியம், நம்ம குடும்பமும் முக்கியம். அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி ஒரு சத்தியத்தை இசை கிட்ட வாங்க வேண்டியதா போச்சு. இத பாரு. சரி, விடு சுபத்ரா. ஜோசியங்கிறது கல்யாணம் முடியற வரைக்கும் மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தேவையே இல்லை.